ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் மிச்சமே நல்லா இருக்கிறேன். அரிசி மாவு வச்சு என்ன மாதிரியெல்லாம் ரெசிபி செய்யலும்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறேன். அதில் நான் இன்றைக்கு செய்ய போகிறது அரிசி மாவு வச்சு ஒரு நல்ல ஒரு பைட் ரெசிபி ஒன்று தான். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இது மிச்சமே பிடிக்கும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொருண்டு இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் வெட்டி வச்ச கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கட்டர்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி இது மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு 1 கப் அரிசி மாவு சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கை எடுக்காமல் நல்லா கலந்து கொண்டே இருங்க. அப்போ தான் அந்த மசாலா தண்ணி எல்லாம் இந்த மாவோடு நல்லா கலந்து வரும். இப்போ இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கை வைக்க வேண்டிய அளவுக்கு சூடு வர காட்டிக்கும் ஆற வச்சுக்கோங்க. மாவு சூடாக தான் இருக்குது, ஆனால் இந்த ஸ்டேஜில் எங்களுக்கு கை வைக்கலும். இப்போ இது மாதிரி இதை நல்லா பிணைஞ்சு ஒரு டோ மாதிரி செஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்படி நல்லா பிணைஞ்சு செஞ்சு கொண்டாலே நல்ல ஒரு பர்ஃபெக்டான டோ கிடைக்கும். இப்போ நான் இந்த டோவை 2ஆக பிரிச்சுக்கிறேன். 2ஆக பிரித்து எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதுல ஒரு ஈர துணி ஒன்று போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். அடுத்து கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு நாங்கள் எடுத்திருக்கிற மாவை இது மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைங்க. அப்போ தான் இன்னமுமே நல்லா சாஃப்டாக வரும். அப்போ தான் நாங்கள் அதை உருட்டி எடுக்க போக்கல வெடிப்புகளும் வராமல் இருக்கும். இந்த மாதிரி அளவில் சாஃப்டாக நீங்கள் பிணைஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் வெடிப்புகள் வராது. அடுத்து ஒரு ஒர்க்கிங் போர்டில் இது மாதிரி அரிசி மாவு கொஞ்சம் பூசிக்கோங்க. மாவை வச்சுட்டு அதுக்கு மேலாலையும் கொஞ்சமாக அரிசி மாவு தூவிட்டு இதை நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்ல மெல்லிசாவே நீங்கள் இதை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதோட 4 ஓரங்களையும் வெட்டி எடுத்துக்கொண்டேன். இது மிச்ச மாவினத்தை நாங்கள் அடுத்த தைன மாவு பிணைய போக்குள்ள சேர்த்து பிணைஞ்சு குறையிலும். இப்போ நான் இந்த சதுரம் மாதிரி இருக்கிறதையும் 4ஆக வெட்டிட்டு முக்கோண ஷேப்பில் வெட்டி எடுத்துக்க போகிறேன் சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன டிசைனில் பிடிக்குமோ, ரவுண்ட் ஷேப் அப்படி இல்லாட்டி டைமண்ட் கட்ஸ், உங்களுக்கு என்ன டிசைனில் பிடிக்குமோ அது மாதிரி ஷேப்பில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே பொரிகிறதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க சிப்ஸ் பொரிச்சுக்கிடுவோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாக தான் இருக்க வேணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக பொரிஞ்சு வரும். இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயோட சூடு அளவு குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா மொறுமொறுப்பாகவும் வராது. அதே நேரம் நிறைய எண்ணெய் குடிக்கும். எண்ணெயில் சேர்த்து ஒரு 10 செகண்ட் ஆக போக்கில் இப்படி கரண்டியால் கொஞ்சம் எல்லாத்தையும் திரிச்சு விடுங்க. இடக்கிடையில் கரண்டியால் இது மாதிரி கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் சமமாக பொரிஞ்சு வரும். இப்போ இது மாதிரி பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்த பிறகு நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. இது மாதிரியே இருக்கிற எல்லாத்தையும் ஒரு 2-3 தைனத்துக்கு போட்டு நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அரிசி மாவு சிப்ஸ் ரெடி. இது மாதிரி நிறைய செஞ்சு நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் புலையல் சிப்ஸ்கள் கேட்க போக்குள்ள எடுத்து கொடுக்கலும். இப்போ உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.